ஓக்லாஹோமா மற்றும் அருகிலுள்ள கிரேட் பிளெயின்ஸ் மாநிலத்தின் சில பகுதிகளை டசன் கணக்கான சூறாவளி தாக்கியதில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை நெப்ராஸ்கா மற்றும் அயோவாவை 78 சூறாவளிகள் தாக்கியதை அடுத்து வடக்கு டெக்சஸ் மற்றும் ஓக்லாஹோமாவிலிருந்து மிசூரி வரை 35 சூறாவளிகள் பதிவு செய்யப்பட்டதாக அமெரிக்க தேசிய வானிலை சேவை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. அதனால் நேற்று வரை அப்பகுதிகளில் உள்ள பல இடங்களில் 18 சென்டிமீட்டர் அளவுக்கு அடைமழை பெய்த வேளை திடீர் வெள்ளம், நிலச்சரிவு, சூறாவளி எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளன. அந்த பேரிடரில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலமாக ஓக்லாஹோமா திகழ்கிறது. அங்கு இயற்கை சீற்றத்தில் இதுவரை 4 உயிரிழந்தனர். சூறாவளி சுழன்று அடிக்கும் காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன. அங்கு மோசமாக பாதிக்கப்பட்ட 12 மாவட்டங்களுக்கு உதவியை விரைவுபடுத்த 30 நாள் அவசர காலமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துகளில் சிக்கி காயமடைந்த அல்லது காணாமல் போனவர்களை தேடும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இவ்வேளையில் நேற்று பிற்பகல் நிலவரப்படி டெக்சாஸில் உள்ள 25,000க்கும் அதிகமான வீடுகளிலும் ஓக்லாஹோமாவில் உள்ள 19,000க்கும் அதிகமான வீடுகளிலும் மின்சாரம் இன்றி இருளில் மூழ்கியதாகவும் கூறப்படுகிறது.